Hi students, நம்ம தேர்ட் சாப்டர் தியரி ஆஃப் ஈக்குவேஷன் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு எக்ஸசைஸ் 3.1ல் ஃபஸ்ட் சம் பாருங்கள். if the sides of a cubic box are increased by 1, 2, 3 units respectively to form a cuboid, then the volume is increased by 52 cubic units. Find the volume of the cuboid. சரி, ஓகே. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா சொல்யூஷன். இப்போ கிவன் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் ஃபஸ்ட்டு கியூப் எழுதலாம். கியூப் வந்து நான் என்ன பண்ணிடுறேன்னா எக்ஸ் கியூப் அப்படின்னு வச்சுக்கிறேன். எக்ஸ் கியூப் கியூபிக் யூனிட்ஸ் வால்யூம் ஆஃப் கியூப் இது நமக்கு வந்து தெரியும். சரிட்டு இதே வந்துட்டு வால்யூம் ஆஃப் கியூபாய்டுன்னு வைங்க. இப்போ எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச், லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஃபார்முலா. சரி ரைட், அது வந்து நமக்கு தெரியும். சரி, ஓகே. இப்போ வந்து என்ன அப்படின்னா பாருங்கள், if the sides of a cubic box are increased by 1, 2, 3 units respectively to form a cuboid. அதாவது வந்து கியூபிக் பாக்ஸ் வந்து இருக்குது. ஒவ்வொரு சைடும் வந்து பார்த்திங்கன்னா 1 யூனிட்டு 2 யூனிட்டு 3 யூனிட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகி அது என்னவோ ஃபார்ம் ஆகிடுது, கியூபாய்டாக ஃபார்ம் ஆகிடுது. அப்படி ஃபார்ம் ஆகிறப்ப வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ? 52 கியூபிக் யூனிட்ஸாக வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் கியூபாய்டு. சரி ரைட்டு. இப்போ இது என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இப்போ எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். சரி ரைட்டு. இப்போ வால்யூம் ஆஃப் கியூபாய்டு வந்து எப்படி தெரியுங்களா சேஞ்ச் ஆகிரும்? ஒவ்வொரு சைடுமே வந்துட்டு ஒரு சைடு 1, அப்புறம் 2, அப்புறம் 3, மொத்தம் வந்து 3 யூனிட்ஸ் வந்து நமக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா 3 யூனிட்ஸ் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆயிடுதுங்களா? சரி ரைட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து சைடு வந்து எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போ எக்ஸு +1 அப்படின்னு சொல்லி வச்சிட்றோம். அதுக்கு அடுத்தது எக்ஸு +2 அப்படின்னு வச்சிட்றோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து எக்ஸு +3 அப்படின்னு சொல்லி வச்சிட்றோம். சரி ரைட்டு. இப்போ எக்ஸு +1, எக்ஸ் +2, எக்ஸ் +3 அந்த மாதிரி நம்ம வச்சிட்றோம். சரி, இப்போ நமக்கு கிவன் வந்து என்ன கொடுத்துருக்குன்னா வால்யூம் ஆஃப் கியூபாய்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் +1 எக்ஸ் +2 இன்ட்டு எக்ஸ் +3 ஈக்குவல் டு இது இன்க்ரீஸ் ஆகிறப்ப இங்கே வந்து ஒவ்வொரு யூனிட்டாக இன்க்ரீஸ் ஆகிறப்ப 1, 2, 3 இன்க்ரீஸ் ஆகிறப்ப இங்கே என்ன ஆயிடுது அப்படின்னா எக்ஸ் கியூப் கூட ஒரு 52 இன்க்ரீஸ் ஆகிடுது. அதாவது 52 + எக்ஸ் கியூப் இதுதான் ஆக்சுவலாக நமக்கு வந்து கிவன். இப்போ இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபைண்ட் தி வால்யூம் ஆஃப் தி கியூபாய்டு அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரி ரைட்டு. இப்போ என்ன தெரியுங்களா, இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 6 ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 52 இந்த மாதிரி வந்து நமக்கு கிடைக்கும். சரி, ஓகே. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3x ஸ்கொயர் 2xx 2x ஸ்கொயர் ப்ளஸ் 6x இதை மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x 2 எடுத்து மல்டிப்ளை பண்ணால் 2x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 52. பாருங்கள், இப்போ என்ன ஆயிரும் அப்படின்னாக்க பாருங்கள் இந்த எக்ஸ் கியூபும் ரெண்டு என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? சரி ரைட்டு. அப்போ பாருங்கள் இங்கே 3x ஸ்கொயர் இருக்குது, இங்கே 2x ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ 6x ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரி, ஓகே. இங்கே பாருங்கள் 6x இருக்குது, இங்கே 3x இருக்குது, இங்கே 2x இருக்குது. அப்போ டோட்டலாக 6 + 3 9 + 2 அப்போது 11x கிடச்சிடும் நமக்கு.
ஓகேங்களா, இங்கே 6 இருக்குது, இந்த 52 இந்த சைடு வந்துருச்சுன்னா 6 மைனஸ் 52 அப்போது -46 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். சரி ரைட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபேக்டர் பண்ணோம். பாருங்கள் மல்டிப்ளை பண்ணால் பாருங்கள் 6 × 46 அப்போ பாருங்கள் 6 × 6 எவ்வளோ 36 ரிமைண்டர் 3 6 4 சார் 24 அப்போ 276 -276 ஆட் பண்ணால் 11. அப்போ அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். சரி ரைட்டு. அப்போ என்ன பண்ணிடலாம்னா இது தனியாக நம்ம வந்து என்னங்கிறது நம்ம இது ரஃபாக இருக்கிற மாதிரி தான். இது சைடில் நம்ம தனியாக போட்டோம் அப்படின்னா இங்கே நான் போடுறேன் பாருங்கள். அப்போ 276 2ஆல் டிவைட் பண்ணோம்னா அப்போ இங்கே என்ன வரும் பாருங்கள் 1. அதுக்கப்புறம் இங்கே என்ன வந்துடும் பாருங்கள் 1 2 சார் 2 அப்போ 3 2 சார் 6 அப்போ 18 இருக்கும், 1 இருக்கும் அப்போ 16 அப்போ 8 2 சார் 16 அந்த மாதிரி வந்துடும். அப்போ 2 போட்டோம்னா 6 2 சார் 12 இப்போ 9 2 சார் இந்த மாதிரி வந்துடும். இப்போ வேணால் இங்கே 3 போட்டோம்னா 2 3 சார் 6 இங்கே 3 3 சார் 9 வந்துடும். இப்போ இதிலிருந்து தான் நம்ம வந்து ஃபேக்டர்ஸை எடுக்கணும். இப்போ நான் என்ன பண்ணிடுறேன்னா பாருங்கள் 23 இன்ட்டு 3 × 2 6 6 × 2 பாருங்கள் 12. பாருங்கள் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தா நமக்கு பாருங்கள் இந்த 276 அப்படியே வந்துடும். ஓகேங்களா, அப்போ வந்து இங்கே நமக்கு பாசிட்டிவ் வந்து 11 வந்து பாசிட்டிவில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 12க்கு வந்து நம்ம நெகட்டிவ் போட்டுக்கலாம். ஓகேங்களா, அப்போ 12க்கு வந்து நெகட்டிவ் போட்டு அப்படின்னா அப்போ நம்ம இதை எப்படி பிரித்து எழுதலாம் பாருங்கள். இதை எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா பாருங்கள் x + 23 இன்ட்டு x - 12 அப்படின்னு சொல்லி எழுதலாம் ஈக்குவல் டு 0. x² கோஎஃபிஷியன்ட் என்ன அதுங்க நான் போய் எழுதிடுவோம் /6 அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா பாருங்கள் அப்போ x ஈக்குவல் டு -23/6 அப்படின்னு ஒன்று கிடைக்கும். அப்போ x ஈக்குவல் டு 12/6 ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ வந்து இது வந்து சைடு எக்ஸுங்கிறது வந்து சைடு தான். அப்போ -23/6 அப்படிங்கிறது வந்து நாட் பாசிபிள். அப்போ இது வந்து என்னன்னு நம்ம சொல்லிடலாம் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். அப்போ therefore x ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர். இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, வால்யூம் ஆஃப் கியூபாய்டு. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, வால்யூம் ஆஃப் கியூபாய்டு. அப்போ வால்யூம் ஆஃப் cuboid equal to 52 plus x cube. அப்போது 52 plus 2 cube அப்போது 52 plus 8 equal to 60. இதுதான் வந்து நமக்கு ஆன்சர். ஹை ஸ்டூடெண்ட்ஸ், செகண்டில் வந்து மொத்தம் 3 சப்டிவிஷன் இருக்குது. இதில் ஃபஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள், கன்ஸ்ட்ரக்ட் ஏ கியூபிக் ஈக்குவேஷன். ஓகேங்களா, ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க 1, 2, 3. அப்போ கியூபிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிற நமக்கு வந்து x³ அப்படின்னு சொல்லி நமக்கு ஈக்குவேஷன் வந்து இருக்கும். x³ x² அந்த மாதிரி இருக்கும். சரி ஓகே, இப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சம் தான். பாருங்கள் x³ மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இன்ட்டு x² ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸி. சரி ரைட்டு. இப்போ அங்கே கொடுத்துருக்கிற சம்மில் இருந்து நான் என்ன பண்ணுறேன்னா லெட் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 பீட்டா ஈக்குவல் டு 2 காமா ஈக்குவல் டு 3. நான் அப்படியே அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் பாருங்கள். அப்போ x³ மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா 1 + 2 + 3 அப்போ எவ்வளோ 6 இன்ட்டு x² ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா 1 × 2 2 ப்ளஸ் பீட்டா காமா அப்போ 2 × 3 6 ப்ளஸ் காமா ஆல்ஃபா அப்போ 3 × 1
3 into x minus alpha beta gamma. அப்போ 1 into 2 into 3 அப்போ ஆன்சர் என்ன ஆயிரும் 6 equal to 0. அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 6x ஸ்கொயர் 2 + 6 8 + 11 அப்போ ப்ளஸ் 11x மைனஸ் 6 equal to 0. ரொம்ப ஈஸியான சம் தான். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இதில் பாருங்கள் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள் 1, 1 and -2 ஃபார்ம் ஏ கியூபிக் ஈக்குவேஷன். ஓகே, நமக்கு அது ஃபார்முலா தெரியும். அதை எடுத்தோன்னா நம்ம ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு எழுதிடணும். எக்ஸ் கியூப் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா ஈக்குவல் டு 0. ஓகே, இதில் ஆல்ஃபா பாருங்கள் 1, பீட்டா ஈக்குவல் டு 1, காமா ஈக்குவல் டு -2. அப்படியே நம்ம ஈக்குவேஷனில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா 1 + 1 2 2 - 2 0 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா, ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா 1 × 1 1 பீட்டா காமா 1 × -2 -2 காமா ஆல்ஃபா அப்போ பாருங்கள் -2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா 1 × 1 1 1 - 2 -2. ஓகேங்களா, அப்போ -2 அப்போ இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் கியூப் 0 into something 0 தான். அப்போ 1 - 4 என்ன ஆயிரும் -3. இப்போ -3x + 2 ஈக்குவல் டு 0. இது ரொம்ப ஈஸியான சம் தான். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இதில் பாருங்கள் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள் 2, 1/2, 1 கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம். ஃபார்முலா என்ன பாருங்கள், எடுத்தோடனே எக்ஸ் கியூப் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா காமா ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ இதில் நம்ம ஒவ்வொன்றா எடுத்துக்கணும். let alpha equal to alpha equal to 2, beta equal to 1/2, gamma equal to 1. ஓகே, ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுனால அப்படி கொஞ்சம் சப்ஸ்டியூட் பண்ணி கூட எழுதலாம், தப்பு இல்லை. ஓகேங்களா, சரி ரைட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா எக்ஸ் கியூப் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இப்போ 2 + 1/2 + 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா 2 × 1/2 ப்ளஸ் பீட்டா காமா 1/2 × 1 ப்ளஸ் காமா ஆல்ஃபா 1 × 2. ஓகேங்களா, இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா இப்போ 2 × 1/2 × 1 ஈக்குவல் டு 0. சரி, ஓகே. இப்போ பாருங்கள் எக்ஸ் கியூப் மைனஸ் 2 + 1 பாருங்கள் 3, அப்போ 3 × 1/2 7/2. 3 + 1/2னா அப்போ 6 + 1 7/2. இப்போ 7/2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, அதுக்கடுத்தது ப்ளஸ் இப்போ 2 2 என்ன ஆயிரும் பாருங்கள் கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே 1 இருக்கும். இப்போ இங்கே என்ன இருக்கும் ப்ளஸ் 1/2 இருக்கும் ப்ளஸ் 2 இருக்கும். ஓகேங்களா, இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பாருங்கள் 2 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 × 1 1 ஈக்குவல் டு 0. அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் minus 7/2 x square 1 + 2 3 3 + 1/2 plus
7/2 into x minus 1 equal to 0. பாருங்கள் 2 தான். அப்போ 2 வந்து நம்ம எல்சியமே எடுத்துட்டோம்னா பாருங்கள் 2 மல்டிப்ளை பண்ணால் 2x³ minus 7x square plus 7x minus 2 equal to 0. இது நமக்கு required equation. Hi students, third sum பாருங்கள். If alpha, beta and gamma are the roots of the cubic equation x³ plus 2x square plus 3x plus 4 equal to 0, form a cubic equation whose roots are இப்படி 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் நமக்கு 3 ரூட்டு கிடைக்கும். அந்த ரூட்டை வந்து ஒன்று ஆல்ஃபா அப்படின்னு, ஒன்று பீட்டா அப்படின்னு, ஒன்று காமா அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணால் ஃபார்ம் ஏ கியூபிக் ஈக்குவேஷன். ஓகே, நம்ம கியூபிக் ஈக்குவேஷன் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணோம். ஆனால் அதோட ரூட்ஸ் என்னென்னா 2 ஆல்ஃபா 2 பீட்டா 2 காமா, இந்த மாதிரி 3 சப்டிவிஷன் இருக்குது. நம்ம இது என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். சரிட்டு, நமக்கு எதுவாக இருந்தாலுமே ஃபஸ்ட் எடுத்த உடனே நமக்கு என்ன கியூபிக் ஈக்குவேஷனுக்கு ஃபார்முலா என்னவோ நம்ம அதை தான் எழுதணும். அப்போ x³ minus alpha plus beta plus gamma into x square plus alpha beta plus beta gamma plus gamma alpha into x minus alpha beta gamma equal to 0. இது எப்போ அப்படின்னா if alpha beta gamma and gamma are the roots. ஆல்ஃபா பீட்டா காமாங்கிறது ரூட்ஸாக இருந்துச்சுன்னா அதோட ஈக்குவேஷன் வந்து இதுதான். அப்போ 2 ஆல்ஃபா 2 பீட்டா 2 காமாவாக இருந்துச்சுன்னா அதோட ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல எழுதணும். ஓகே, அப்போ இதுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத நம்ம முதல்ல இங்கே எழுதிடலாம். பாருங்கள், அப்படி எழுதணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், அப்போ x³ மைனஸ் ஆல்ஃபாங்கிற இடத்துல என்ன இருக்குது பாருங்கள் 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிற இடத்துல 2 பீட்டா, காமாங்கிற இடத்துல 2 காமா இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா அப்படின்னா 2 ஆல்ஃபா 2 பீட்டா 2 ஆல்ஃபா இன்ட்டு 2 பீட்டா. ஓகேங்களா? ப்ளஸ் பீட்டா காமானா 2 பீட்டா இன்ட்டு 2 காமா 2 பீட்டா இன்ட்டு 2 காமா ப்ளஸ் 2 காமா இன்ட்டு 2 ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னா இதை போட்டுருக்கணும் 2 ஆல்ஃபா 2 பீட்டா 2 காமா. இப்போ 2 ஆல்ஃபா 2 பீட்டா 2 காமா ஈக்குவல் டு 0. அதாவது ஆல்ஃபா பீட்டா காமானா இது ஃபார்முலா. அப்போ 2 ஆல்ஃபா 2 பீட்டா 2 காமானா ஆல்ஃபாங்கிற இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ அடுத்த சப்டிவிஷனுக்கு இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம், அடுத்ததுக்கு இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அப்போ x³ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. காமனாக நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா அது எப்படி எழுதலாம் பாருங்கள், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படி எழுதிடலாங்களா? சரி, எழுதிட்டோம். அதுக்கடுத்தது பாருங்கள், இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, 4. அப்போ இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 4. அப்போ காமனாக பாருங்கள் ப்ளஸ் ஒரு 4 காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பாருங்கள் இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2 மல்டிப்ளையில் இருக்குது. அதை மல்டிப்ளை பண்ணால் 8 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம எழுத போகிறோம். சரி, இப்படி நம்ம எழுதிட்டோம். இப்போ கிட்டத்தட்ட பாருங்கள் இதே மாதிரி இங்கே வந்துருச்சு. பாருங்கள், ஏன் நம்ம இந்த மாதிரி இதை மாற்றுறோம் அப்படின்னா நமக்கு வந்து இதுதான் ஃபார்முலா தெரியும். இதிலிருந்து பாருங்கள் இதோட ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம ஆல்ஃபா பீட்டா காமா தான் இதிலேருந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதனால் ஈக்குவேஷனே நம்ம அப்படி மாற்றிக்கிட்டோம். சரி, ரைட்டு. இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், x³ ப்ளஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0 இந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்கு. இப்போ இதிலேருந்து நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத பாருங்கள், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா மைனஸ் b/a இப்போ ஈக்குவல் டு -2. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆல்ஃபா பீட்டா
plus beta gamma plus gamma alpha equal to C by A. இப்போ 3/1 equal to 3. ஆகிறது alpha beta gamma minus D by A. அப்போ 4/A equal to 4 அப்படி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரி ரைட்டு. இப்போ நம்ம அப்படியே பக்கத்தில் அப்படியே கூட நம்ம இங்கே ஈக்குவேஷன் போட்டுடலாம். அப்போ ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இன்ட்டு எக்ஸ். இப்போ ஃபார்முலா நமக்கு என்ன இருக்குது பாருங்கள், ஆல்ஃபா -2 இன்ட்டு, அப்போது -2 போட்டோம்னா பாருங்கள் -2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், -2 இருக்குது. இப்போ -2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். அதுக்கு அடுத்தது ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா, ஓகேங்களா, இன்ட்டு எக்ஸ், ஓகேங்களா. ஆனால் அங்கே முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், இங்கே முன்னாடி என்ன இருக்குது, 4 இருக்குது. அப்போ 4 இன்ட்டு இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 3 அப்படிங்கிறது நம்ம போட்டலாம். இன்ட்டு என்ன பண்ணிடுறோம், எக்ஸ் -8 இன்ட்டு பாருங்கள் ஆல்ஃபா பீட்டா காமா. ஆல்ஃபா பீட்டா காமாவுக்கு பதிலாக 4 இருக்குது ஈக்குவல் டு 0. அப்போ என்ன பண்ணிடலாம்னா பாருங்கள் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 12x மைனஸ் 32 ஈக்குவல் டு 0. ரொம்ப ஈஸியான சம் தான். ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இதில் செகண்ட் சப்டிவிஷன் ஒவ்வொரு இது நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம், இருந்தாலும் அது ஒன்ஸ் வந்து நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இதோட ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா மைனஸ் பி பை ஏ. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு -2 ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா சி பை ஏ. அப்போ ஆன்சர் வந்து 3. அப்போ ஆல்ஃபா பீட்டா காமா மைனஸ் டி பை ஏ. அப்போ ஆன்சர் வந்து -4, ஓகேங்களா. சரி, இப்போ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்கு, 1/ஆல்ஃபா 1/பீட்டா 1/காமா. இப்போ நமக்கு அதுதான் வந்து நமக்கு ஃபார்முலா. இப்போ ஈக்குவேஷன் வந்து அதர் ரூட்ஸ் நமக்கு. அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் 1/ஆல்ஃபா 1/பீட்டா 1/காமா இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/ஆல்ஃபா 1/பீட்டா 1/பீட்டா 1/காமா ப்ளஸ் 1/காமா 1/ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1/ஆல்ஃபா 1/பீட்டா 1/காமா ஈக்குவல் டு 0. சரி, இப்போ நமக்கு இந்த வேல்யூஸ் தான் நமக்கு தெரியும். இதில் வர முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். வர மாதிரி நம்ம ஒரு எல்சிஎம் எடுத்து ஏதோ ஒன்று பண்ணணும். அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் பாருங்கள் ஆல்ஃபா பீட்டா காமா அப்படிங்கிறது நமக்கு எல்சிஎம். அப்போது ஆல்ஃபா பீட்டா காமா, இங்கே ஆல்ஃபா இருக்குது, அப்போ எது இல்லை, பீட்டா காமா இல்லை, பீட்டா காமா ப்ளஸ் இங்கே பீட்டா இருக்குது, அப்போ எது இல்லை, காமா ஆல்ஃபா இல்லை, இங்கே காமா இருக்குது, அப்போ எது இல்லை, ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இதில் எல்லாத்துலேயும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஆல்ஃபா பீட்டா காமாவை வந்து நம்ம எல்சிஎம்மே எடுத்துக்கலாம். பாருங்கள் இங்கே ஆல்ஃபா பீட்டா இருக்குது, எது இல்லை, காமா ப்ளஸ் பாருங்கள் இங்கே பீட்டா காமா இருக்குது, எது இல்லை, ஆல்ஃபா. இங்கே பாருங்கள் காமா ஆல்ஃபா இருக்குது, அப்போ எது இல்லை, பீட்டா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் இது எப்படி எழுதிடலாம், 1/ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு 0 இப்படி நம்ம எழுதிடலாம். சரி, ஓகே. இப்போ என்னென்னா அப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதான். பாருங்கள் எக்ஸ் கியூப் மைனஸ் பாருங்கள் ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா. அப்போ அதுக்கு பதில் என்ன இருக்குது பாருங்கள், 3 ஆல்ஃபா பீட்டா காமாவுக்கு பதிலாக என்ன இருக்குது அப்படின்னா, ஆல்ஃபா பீட்டா காமாவுக்கு பதில் என்ன இருக்குது,
ஓகேங்களா? சரி, மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமாவுக்கு பதில் என்ன இருக்குது? -4 இருக்குது. அப்போது -4. சரி, ஓகே. இன்ட்டு x² ப்ளஸ் இங்கே பாருங்கள் ஆல்ஃபா பீட்டா காமா, அப்போ என்ன இருக்குது நமக்கு? -2. ஆல்ஃபா பீட்டா காமாவுக்கு பதில் என்ன இருக்குது? -4 இன்ட்டு x மைனஸ் 1 ஆல்ஃபா பீட்டா காமாவுக்கு பதில் என்ன இருக்குது? -4 = 0. இது எப்படி எழுதிடலாம் பாருங்கள். x³ மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். அப்போது 3/4 இன்ட்டு x² மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் 2/4 இன்ட்டு x மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் 1/4 = 0. சரி, ரைட்டு. அவ்வளோதான், சம் முடிஞ்சு. நம்ம வேணும் அப்படின்னா எல்சிஎம் வந்து நம்ம 4 எடுத்துட்டோம் அப்படின்னா, அப்போ அங்கே 4 மல்டிப்ளைனா 4x³ ப்ளஸ் 3x² ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 = 0. இதுதான் நமக்கு ரெக்வயர்டு ஈக்குவேஷன். ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இதில் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். -α -β -γ. நம்ம மறுபடியும் இது ஒன்ஸு நம்ம எழுதி வச்சுக்கலாம். என்னென்ன அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா -b/a, அப்போ ஆன்சர் -2. அதுக்கப்புறம் என்னது? ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா, அப்போ c/a, அப்போ ஆன்சர் வந்து 3. அப்போ ஆல்ஃபா பீட்டா காமா -d/a, அப்போ ஆன்சர் வந்து -4. ஓகேங்களா? சரி, இப்போ நாம் வந்து எப்பவும் போல் எழுத வேண்டியதான். அப்போ ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா x³ மைனஸ் ஆஃப் பாருங்கள் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா, அதை அப்படி எழுதணும்னா -α -β -γ இன்ட்டு x² ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ ஆல்ஃபா பீட்டா அப்படின்னே எழுதலாம். அதுக்கடுத்தது ப்ளஸ் பீட்டா காமா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ பீட்டா காமா அப்படின்னு எழுதலாம். மறுபடியும் மைனஸ் மைனஸ் இது, அப்போ காமா ஆல்ஃபா அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஆஃப் 3 மல்டிப்ளை பண்ணோம். அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸு மைனஸ் ஆயிரும். மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா = 0. இப்படி வந்து நம்ம எழுதிடலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா பாருங்கள் x³ டோட்டலாக மைனஸ் காமனாக வெளியே எடுத்து வெளியில் போட்டால் ப்ளஸ் இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா x². இது அப்படியே எழுதிடலாம். இது ஒன்றும் இல்லை. ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ். பாருங்கள் மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும்னா ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா காமா = 0. அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா x³ ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா, அதுக்கு பதில் நமக்கு என்ன இருக்குது பாருங்கள் -2 இருக்குது. அப்போது -2 இன்ட்டு x² ப்ளஸ் இதுக்கு பதில் என்ன இருக்குது பாருங்கள் 3 இன்ட்டு எக்ஸ். ஆல்ஃபா பீட்டா காமாவுக்கு பதில் என்ன இருக்குது பாருங்கள் -4 = 0. அப்போ ஈக்குவேஷன் என்ன வரும் பாருங்கள் x³ -2x² ப்ளஸ் 3x -4 = 0. Hi students, fourth sum பாருங்கள். Solve the equation 3x³ -16x² plus 23x minus 6 = 0 if the product of two roots is 1. ஓகே, இங்கே பவர் 3 இருக்கா? இது ஒரு கியூபிக் ஈக்குவேஷன். அப்போ இதுக்கு எத்தனை ரூட்ஸ் இருக்கும்? நிச்சயமாக வந்து 3 ரூட்ஸ் வந்து இருக்கும். அப்போது என்ன பண்ணிடலான்னா பாருங்கள் லெட் ஆல்ஃபா கமா பீட்டா கமா காமா be the roots of given equation. ஓகேங்களா? சரி, ஓகே. and also given
ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ் 1. அப்போ ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 1 ஆர் பீட்டா காமா ஈக்குவல் டு 1 ஆர் காமா ஆல்ஃபா ஈக்குவல் டு 1. ஏதோ நம்ம வச்சுக்கலாம். ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் மல்டிப்ளை பண்ணால் 1 வருது. ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ், அது ஏதாவது 2 ரூட் நம்ம அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். சரி, ரைட்டு. இப்போ நமக்கு வந்து தெரியும், என்ன தெரியும் அப்படின்னா பாருங்கள், ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு நமக்கு என்னென்னு தெரியும், -d/a அப்படிங்கிறது ஃபார்முலா நமக்கு தெரியும். அப்போ மைனஸ் ஆஃப் டிக்கு பதில் என்ன இருக்குது பாருங்கள், -6/a என்ன இருக்குது பாருங்கள், 3. அப்போ ஆன்சர் என்ன வந்துடும், 2. இப்போ ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு என்னது, 2. ஆல்ஃபா பீட்டாவுக்கு பதில் நம்ம என்ன பண்ணிடலாம், 1 போடலாம். அப்போ 1 × காமா ஈக்குவல் டு 2. இப்போ காமா ஈக்குவல் டு 2. அப்போ பாருங்கள், நமக்கு ஈஸியாக ஒரு ரூட் கிடச்சிருச்சு. அப்போ another 2 ரூட்ஸ் கண்டுபிடிச்சாலே போதும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா சிந்தட்டிக் டிவிஷன் போட்டுடலாம். நம்ம என்ன பண்ணிடலாம், சிந்தட்டிக் டிவிஷன் வந்து நம்ம போட்டுடலாம். சிந்தட்டிக் டிவிஷன் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியான ஒன்று தான். சரி, சிந்தட்டிக் டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா. பாருங்கள், அங்கே என்ன சம்மில் என்ன இருக்குது அதை எடுத்து எழுதுங்க. சிந்தட்டிக் டிவிஷன் நமக்கு எப்படி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ 3x³ இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே 3 அப்படின்னு ஒன்று எழுத போகிறோம். 3 அடுத்து என்ன இருக்குது பாருங்கள், -16 இருக்குது. அடுத்து என்ன இருக்குது, பாருங்கள் 23 இருக்குது. அதுக்கடுத்து என்ன இருக்குது, -6 இருக்குது. ஓகேங்களா. சரி, ரைட்டு. நமக்கு காமா வந்து 2 அப்படின்னு நமக்கு ஏற்கனவே ஒரு ரூட் வந்து நமக்கு 2 அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ இது போட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ 2ன்னு சொல்லி போட்டோம்னா என்ன பண்ணுவோம், 0. 3 + 0 3. 2 × 3 6. -16 + 6 -10. அப்போ 2 × -10 -20. 23 - 20 இப்போ 3. 2 × 3 6. -6 + 6 0. இந்த மாதிரி நம்ம போடுவோம். இது சின்ன கிளாஸ்லேயே நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா. அப்போது பாருங்கள், 3 - 10 3 அப்படின்ட்டுருக்கு. அதை நம்ம எப்படி எழுதுவோம், 3 × x² -10x + 3 = 0. பாருங்கள், மல்டிப்ளை பண்ணால் 9 வரணும், ஆட் பண்ணால் -10 வரணும். அப்போ ஆன்சர் நம்பர் என்ன, -9 -1. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 9 வரும், ஆட் பண்ணுங்கள், -10 வரும். அப்போ நம்ம எப்படி எழுதலாம், x - 9 × x - 1 = 0. x² கோஎஃபிஷியன்ட் முன்னாடி இங்கே போட்டுக்கணும். இப்போ 9/3. 1 இருந்துச்சுன்னா போட மாட்டோம். அப்போ -1/3. அப்போ x - 9/3 = 0. x - 1/3 = 0. இது கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸு. அப்போ x = 3. அப்போ x = 1/3. இதுதான் ஆன்சர். அப்போ therefore the roots are 2, 3, 1/3. ஈஸியான சம் தான். Hi students, 5th sum பாருங்கள். Find the sum of squares of roots of the equation 2x⁴ - 8x³ + 6x² - 3 = 0. சரி, இப்போ அதில் நான் என்ன பண்ணியிருந்தேன் பாருங்கள், ஈக்குவேஷனில் பாருங்கள் எக்ஸ் டேர்ம் இல்லை. அப்போ நான் ஈக்குவேஷன் எப்படி எழுதிடுறேன், அப்படி எழுதிடுறேன் பாருங்கள். அப்படி எழுதிடலன்னா 2 × x⁴ -8 × x³ + 6 × x² + 0 × x
-3 = 0. சரி ரைட்டு. இப்போ இதில் பாருங்கள், நான் ஒவ்வொன்றும் எழுதிக்கிறேன். இது வந்து நமக்கு என்ன, இது A B C D E. சரி ரைட்டு. இப்போ இதிலிருந்து நம்ம ஒவ்வொன்றா நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ என்ன அப்படின்னா, ஃபைண்ட் தி சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ரூட்ஸ். சரி ரைட்டு. இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இதோட இது வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, ரூட்ஸ் வந்து லெட் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா. இதான் நம்ம 4th டிகிரி அப்படிங்கிறதுனால நம்ம 4 ரூட்ஸ் இதுக்கு இருக்கிறதா நம்ம எடுத்துக்கிறோம். ஃபைண்ட் தி சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ரூட்ஸ். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் டெல்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு, இது எப்படி தெரியுங்களா, அதெல்லாம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா டெல்டா டெல்டா ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர். இதுதான் வந்து இதோட ஃபார்முலா. எப்படி அப்படின்னாக்க, நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் பாருங்களா, a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலா. ஓகேங்களா? சரி ரைட்டு. இப்போ நமக்கு இந்த a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மட்டும் வச்சுக்கிட்டா, இது இந்த சைடு வந்து மைனஸ் ஆகும் பாருங்கள். a + b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ab ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இதிலிருந்து இதே மாதிரி நம்ம இதை எழுதியிருக்கோம் பாருங்கள். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதை எழுதியிருக்கோம். சரி ரைட்டு. இப்போது இதில் இருக்கிற நம்ம ஒவ்வொன்றும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் காமா டெல்டா நம்ம என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் எழுதுனா இல்லை டைரெக்டாக கூட அப்படியே கூட நம்ம எழுதலாம். அப்படியே அது தனித்தனியாக கண்டுபிடிக்கும், அப்படியே கூட எழுதலாம். இப்போ பாருங்கள், ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா மைனஸ் b/a. அப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 8. அப்போ மைனஸ் b/a. அப்போ என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். ஓகேங்களா? அப்போது 8/2 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? மைனஸ் b/a அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலா. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆயிரும். அதுக்கு அடுத்தது மைனஸ் பாருங்கள், இங்கே வந்து 2 வந்து ஆல்ரெடி நமக்கு இருக்குது. அப்போ 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா காமா டெல்டா. இதுக்கு என்ன ஆன்சர்னா c/a. அப்போது 6/2 இன்ட்டு ஹோல் ஸ்கொயர். அப்போ 8/2 அப்படின்னா 4 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு இங்கே வந்து ஸ்கொயர் வராது, இங்கே வந்து என்ன வராது, ஸ்கொயர் வந்து வராது. இது தப்பு, சாரி. ஓகே, மைனஸ் இப்போ பாருங்க, இங்கே என்ன வருது, ஸ்கொயர் வந்து வராது. அப்போ என்ன ஆயிரும், இந்த 2ம் 2ம் கேன்சல் ஆயிரும். அப்போ -6 மட்டும் இருக்கும். அப்போ 16 - 6. அப்போ ஆன்சர் என்ன பாருங்கள், 10. ஈஸியான சம் தான்.